வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. 100 days offensive, 100 நாட்களின் வெற்றி புயல். 1918ஆம் ஆண்டு 4 ஆண்டுகளாக உலகத்தை எரித்த யுத்த நெருப்பு தனியும் என யாரும் நினைக்கவில்லை. ஆனால் அந்த ஆண்டின் இறுதி காலத்தில் உலகின் திசை மாறும் ஒரு பெரும் புயல் எழுந்தது. வரலாறு அதனை 100 days offensive, 100 நாட்களின் வெற்றி புயல் என அழைக்கின்றது. இந்த 100 நாட்களில் கூட்டணி படைகள் ஒன்றுபட்டு தங்களின் மிகப்பெரிய பதிலடி நடவடிக்கையை தொடங்கின. அந்த நடவடிக்கை முதல் உலகப் போரின் முடிவை நிர்ணயித்தது. ஜெர்மனி வசந்த தாக்குதலில் தோல்வியடைந்த பின்னர் அதிர்ச்சியில் இருந்தது. இராணுவமும் மக்களும் பொருளாதாரமும் எல்லாம் சிதிலமடைந்த நிலையில் இருந்தது. அதே சமயம் கூட்டணி படைகள் பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா எல்லோரும் ஒரே குரலில் எழுந்தனர். இப்போது தாக்குதல் செய்ய வேண்டிய நேரம். ஆகஸ்ட் 8, 1918, பிளாக் டே ஆஃப் த ஜெர்மன் ஆர்மி, ஜெர்மன் இராணுவத்தின் கருப்பு நாள் என்று வரலாறு அழைக்கும் அந்த நாள். அன்று கூட்டணி படைகள் அமியன்ஸ் அருகே மின்னல் வேகத்தில் தாக்கின. டாங்குகள், விமானப்படைகள், குதிரைப்படைகள், ஆயிரக்கணக்கான வீரர்கள் அனைத்தும் ஒரே அலையாக பாய்ச்சலில் முன்னேறினர். ஜெர்மனி அந்த வேகத்தை தாங்க முடியவில்லை. இராணுவ தலைவர்கள் கூட நம் தோல்வி நிச்சயம் என்ற உண்மையை புரிந்து கொண்டார்கள். 100 நாட்கள், ஒரு நாளும் ஓய்வு இல்லாத தாக்குதல்கள். ஒரு நாளும் ஜெர்மனி நிம்மதி காணவில்லை. அமின்ஸில் இருந்து தொடங்கி ஆல்பர்ட், பப்பூம், கேனல் டி நோர்ட், கேம்பராய் ஒவ்வொரு நகரத்திலும் கூட்டணி படைகள் அசுர வேகத்தில் முன்னேறினர். ஜெர்மன் படைகள் பின்னுக்கு மேலும் மேலும் பின்னுக்கு தள்ளப்பட்டனர். ஜெர்மானியர்கள் பல ஆண்டுகளாக கட்டிய பதுங்கு குழிகள், கம்பி வேலிகள், கான்கிரீட் கோட்டைகள் இந்த போர் புயலுக்கு முன் ஒன்றுமில்லாமல் போனது. மண்ணையே வெட்டி எழுந்த பீரங்கி சத்தம், வானில் கர்ஜிக்கும் விமானங்கள், தரையில் உருண்டு செல்லும் டாங்குகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு நிமிடமும் அமைதி இல்லாத போர்க்களத்தை உருவாக்கின. செப்டம்பர், அக்டோபர் 1918 ஜெர்மனியரின் ஹிண்டன்பர்க் லைன், அவர்கள் அடிக்க முடியாத கோட்டை என்று பெருமை சொல்லிய பாதுகாப்பு பகுதி கூட்டணி படைகளின் இந்த 100 நாள் தாக்குதலில் முற்றிலுமாக உடைந்து போனது. ஜெர்மனியின் பாதுகாப்பு வீழ்ந்தது. ஜெர்மனியின் நம்பிக்கை சிதைந்தது. ஜெர்மனியின் எதிர்காலமும் இருளில் மூழ்கியது. கூட்டணி படைகள் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் முன்னேறிக்கொண்டே இருந்தனர். அவர்களின் வெற்றி பனிச்சரிவு போல தடுக்க முடியாததாக மாறிப்போனது. கூட்டணி படைகளின் 100 நாள் வேகத்தை எதிர்கொள்ள முடியாத ஜெர்மனி அரசியல் ரீதியாகவும் சிதறத் தொடங்கியது. மக்கள் பசி, கலகம், பொருளாதார வீழ்ச்சி, எல்லா திசையிலும் அழிவு ஏற்பட்டதை உணர்ந்தனர். இந்த 100 நாட்களின் தாக்குதல் போரின் திசையை மாற்றியது. போரின் முடிவை தீர்மானித்தது. உலக வரலாற்றில் மிகப்பெரிய முன்னேற்ற வேகத்தை பதிவு செய்தது. முடிவாக 1918 நவம்பர் 11 சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தான அந்த நாளை நோக்கி உலகம் நகரத் தொடங்கியது. 100 days offensive, 100 நாட்களில் உலகத்தை மாற்றிய வெற்றி புயல் ஒரு யுத்தத்தின் முடிவையும் ஒரு புதிய உலகின் தொடக்கத்தையும் அறிவித்த விடியல் புயலாக வரலாற்றை பதிவு செய்தது. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின்
பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.